بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في محكم تنزيله والفرقان مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله جل على ذكره ونشهد أن محمد رسول الله صلى الله عليه وسلم عبده وصفيه وخيرته على خلقه وأمينه على وحيه وحفيظه على أمته وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد புகழனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வலியுற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக புனிதம் மிகுந்த ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவனின் அன்பையும் அருளையும் வேண்டி விரும்பி அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, கனவான்களே, ஜமாத்தார்களே, ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள், யதுகுலு அக்வாமுன் அல் ஜன்னத, ஒரு சில கூட்டத்தார்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள், ககுலூபித் தைர் பைதா, வெண்மையான ஒரு பறவையினுடைய அந்த உள்ளத்தை போல பரிசுத்தமான உள்ளங்களை கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாகவே அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிம் சொர்க்கத்திற்குள் நுழைவது, அவன் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான அந்த வாஜிபாகின்ற விஷயங்கள் அவனுக்கு கடமையாகுவது என்பது நாம் மிக மட்டுப்படுத்தி சுருக்கமாக நினைத்திருப்பதை போல, நான் 5 நேரை தொழுது விட்டால், அல்லது முறையான நோன்புகளை நோற்றுவிட்டால், அல்லது முறையான எனக்கான கடமையான ஜகாத்தை நான் நிறைவேற்றிவிட்டால், அல்லது ஃபரதான இன்னபிற காரியங்களை மிகச்சரியாக நான் செய்துவிட்டால் நான் சொர்க்கத்தை அடைந்து விடுவேன் என்பதாக நாம் நினைத்து வைத்திருக்கின்றோம். அவைகளோடு இன்னும் சில விஷயங்களையும் மார்க்கம் நமக்கு கவனத்திற்கு கொண்டு வருகின்றது. பொதுவாக சொர்க்கம் என்பது இபாதத்தின் நன்மைகளால் கிடைக்கிறதா அல்லது அல்லாஹ்வின் பொருத்தத்தால் கிடைக்கிறதா என்று சொன்னால், இறைவனின் பொருத்தத்தால் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் சொர்க்கமாக இருக்கின்றது. இபாதத்திற்கான கூலி சொர்க்கம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவனுடைய பொருத்தம் அங்கே இருக்கின்ற பட்சத்தில் அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்த அடியானாக இருந்தாலும் கூட
மறுமையில் அல்லாஹ் அவனை மன்னித்து சொர்க்கத்திற்குள் நுழைக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபர்களை பார்த்து அல்லாஹ் சொன்ன அந்த செய்தி என்னவென்று சொன்னார். அவர்களுக்கு சுபச்சோபனமாக சொன்னது, நீங்கள் அத்துணை பேரும் சுவனவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லல, உங்கள் அத்துணை பேரையும் நான் பொருந்திக் கொண்டேன். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறைவனுடைய பொருத்தம் கிடைக்கிற பட்சத்தில் அவன் தன் மரண வாழ்க்கைக்கு பின்பாக எல்லா நிலையிலும் வெற்றி பெற்ற மனிதனாக இருக்கின்றான். எனவே இங்கு இறைவனுடைய அந்த பொருத்தம் பிரதானமானது. பல நேரங்களிலே இங்கே ஜும்ஆவுடைய இந்த பயானிலே சொல்லி காட்டி இருக்கின்றோம். பசித்த தன் குழந்தைக்கு தன் கையிலே வைத்திருந்த மீது ஒரு பேரித்தம்பழத்தை இரண்டாக பிரித்து கொடுத்த காரணத்தினால் பெருமானார் சொன்னார்கள், அந்த பெண் சோனவாசி என்பதாக. தன் சொந்த பிள்ளைக்கு 2 நாட்கள் பசித்திருந்த அந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு தன் கையில் வைத்திருந்த ஒரு பேரித்தம்பழத்தை இரண்டாக பிரித்து ஒரு குழந்தைக்கு பாதியை, இன்னொரு குழந்தைக்கு பாதியை கொடுத்த காரணத்தினால் இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டது. எனவே அந்த பெண் சொர்க்கவாசி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே அந்த அமல் பார்க்கப்பட்ட அதே நேரத்தில் அந்த அமலும் அந்த செயலும் இறைவனின் பொருத்தத்தை பெற்றதாக அமைந்தது. எனவே அவன் அந்த பெண் சொர்க்கவாசி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று பாதையில கிடக்கக்கூடிய ஒரு முள்ளை தூக்கி ஓர போட்ட காரணத்தினால் ஒரு அடியானுக்கு சொர்க்கம் கிடைத்ததாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் அங்குமிங்கும் உருண்டு விரண்டு விளையாடிய ஒரு மனிதரை பார்த்து பெருமானார் கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அது கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே இபாதத்துகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அந்த இபாதத்துகள் அத்தனையும் இறை பொருத்தத்தை பெற்று தருகின்றதா, அது கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, வயலுல் லில் முஸல்லின், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அப்ப தொழுகையாளிகள் அவர்கள் நல்லவர்கள் தானே, தொழுகின்றார்களே, சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் தானே. ஆனால் குர்ஆன் சபிக்கிறது பாவிகளை சபிக்கல. இந்த வசனத்தில் அல்லாஹ் பாவிகளை சொல்லல, பொய்யர்களை சொல்லல, முனாஃபிகீன்களை சொல்லல, காஃபிர்களை அல்லாஹ் சொல்லல, பெரும்பாவிகளை அல்லாஹ் சொல்லல, தொழுகையாளிகளை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், வயலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. இந்த வயல் என்பதற்கு இமாம்கள் 2 விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஒன்று, அவனுக்கு நாசம் கேடு உண்டாகட்டும். இன்னொன்று, இந்த தொழுகையாளிகளுக்கு நரகத்தில் சிறப்பாக ஒரு நரகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்தின் பெயர் வயல் என்பதாக விளக்கத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். அது முழுக்க முழுக்க தொழுகையாளிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நரகமாக சொல்லி காட்டுகின்றார்கள் இமாம் பெருமக்கள். அப்ப இங்கு விளங்க வேண்டிய ஒன்று, இபாதத்துகளில கூடுதல் கவனங்கள் செலுத்துகின்ற அதே நேரத்தில் அந்த இபாதத்துகளின் முறைகளில் கவனத்தோடு செலுத்துகின்ற அதே நேரத்தில் அவைகள் அத்தனையும் எனக்கு இறை பொருத்தத்தை பெற்று தந்து விடுமா, அந்த இறை பொருத்தத்தை பெற்று தருகின்ற அமைவில் அந்த முறையில நான் இருக்கிறேனா, என் இபாதத் அந்த முறையில இருக்கிறதா என்பதுதான் இங்கே கூடுதல் கவனத்தோடு நான் கவனித்தாக வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பனி இஸ்ரவேலர்களுடைய அந்த வரலாற்றில் ஒரு வரலாற்றை இமாமனா நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த மிக பிரபலியமான நிகழ்ச்சி, 99 கொலை செய்த ஒரு அடியான் தனக்கு ஏதேனும் பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று தேடுகின்றார். அப்ப சில மனிதர்களிடத்திலே விசாரிக்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த இடத்துல யூத பாதிரிமார்கள் இருக்கிறார்கள், நீ அங்க போய் அவர்களிடத்தில் நீ கேட்டுக்கொள் என்று சொன்ன போது அவனும் அங்கே செல்கிறான். நான் 99 கொலைகளை செய்து விட்டேன், எனக்கு ஏதேனும் பாவ மன்னிப்பு இருக்கிறதா, குற்றப்பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்று சொன்ன போது சொன்ன நபரை 100 கொலையாக சேர்த்து அவனையும் போட்டு முடிச்சான் அந்த அடியான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், அதே அந்த அடியான் இன்னும் சில மக்களிடத்தில் விசாரிக்கிறார். அவர்கள் சொல்லுகின்றார்கள், பனி இஸ்ரவேலர்கள்ல மூசான நபி இருக்கிறார், நீங்க அங்க போனீங்கன்னா அவர் அதற்கான வழிகளை சொல்லுவார் என்று அனுப்பி வைக்கிறார்கள். இந்த கிராமத்தில் இருந்து புறப்படுகின்ற அந்த அடியான் சரியாக பாதி இடத்திலேயே அவன் மரணத்தை தெரிவிடுகின்றான். அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. இப்பொழுது 100 கொலைகளை செய்து விட்டார்.
இன்னும் பாவ மன்னிப்பை கேட்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் தௌபாவை கேட்கவில்லை. தன் கொலைகளுக்கான குற்றப்பரிகாரம் என்ன, தான் செய்த கொலைகளுக்கு உலகத்தில் மன்னிப்பு கிடைக்குமா என்கின்ற முறை தெரியவில்லை. அது எப்படி கிடைக்கும் என்று தேடி அடைகின்றான். அப்படி தேடி அடைகின்ற பொழுதுதான் அவன் எந்த ஊரில் இருந்து கொலை செய்துவிட்டு புறப்பட்டானோ அந்த ஊருக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற அந்த ஊருக்கும் மிகச்சரியான பாதி இடைவெளியில் அவன் இறக்கின்றான். பொழுது நீண்ட வரலாறாக ஹதீசுகள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்பொழுது அவனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி 2 மலக்குமார்கள் வருகின்றார்கள். ஒன்று சொர்க்கத்தினுடைய ரஹ்மத்துடைய மலக்குகளும் வருகின்றார்கள், அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக வேண்டி. இன்னொரு புறம் நரகத்திற்கு அழைத்து செல்வதற்காக இன்னொரு மலக்கும் வருகின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் இடையிலான வாக்குவாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இவர் ஒன்னும் பாவ மன்னிப்பை கேட்கல, தௌபாலாம் செய்யல, 100 கொலை செஞ்சிட்டாரு, எனவே இவர் நரகவாசி என்று போராட்டம். ஆனால் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று வருகின்ற மலக்கு சொல்கிறார், அவன் முயற்சி செஞ்சிட்டான். எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் தெரியல, தெரிந்திருந்தால் செய்திருப்பான். அதற்காக அவன் பிரயாணப்பட்டு வந்து விட்டானே, எனவே அவன் சொர்க்கத்திற்கு தான் போவான். 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தீர்வு கிடைக்கல. அல்லாஹ்விடத்தில் போகிறார்கள், ரப்பே இப்படியாக நடந்து விட்டது, இப்ப என்ன செய்யணும்? அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதா அல்லது நரகத்திற்கு அழைத்து செல்வதா? அல்லாஹ் சொல்லுகிறான், வகைசு பைன ஹாதல் பலதி வல் பலதி. இந்த 2 ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை நீங்க அளந்து பாருங்க. இவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஊரின் பக்கம் அதிகம் வந்திருந்தால் இவன் சொர்க்கவாசி, இவன் குறைவாக வந்திருந்தால் நரகவாசி என்பதாக அல்லாஹ் தீர்ப்பு செய்கின்றான். வருகிறார்கள் மலக்குமார்கள், 2 ஊருக்கு இடையில அளந்து பார்க்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஊரின் பக்கம் 1 அடி எட்டு வைத்திருக்கிறான், 1 அடி கூடுதலாக எட்டு வைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு 2 ஊர்களுக்கு 100 கிலோமீட்டர் அப்படின்னா 50 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரே ஒரு ஸ்டெப் கூட வச்சிருக்கிறான். அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறான், இவன் சொர்க்கவாசி என்பதாக. இப்ப நம்ம வழக்கு அவனை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே குற்றங்களும் பாவங்களும் தண்டனைகளும் நன்மைகளும் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத் தருகின்ற காரியங்களாக இருக்கின்ற பட்சத்தில், அது மிக குறைவாக இருந்த போதிலும் கூட அவன் சொர்க்கத்திற்குள் நுழைவான் என்கின்ற செய்தியை தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது. இங்கே இபாதத்து செய்கின்ற நாம் அத்தனை பேர்களுமே என் இபாதத்து நாம் செய்து விட்டோம் என்று மனதிருப்தி அடைந்து விடக்கூடாது, அடைந்து விடவும் முடியாது. ஏனால் தொழுகைகளை அதனுடைய முறை அறிந்து முழுமையாக நாம் தொழுகிறோமா என்றால் நிச்சயமாக கிடையாது. வாங்க சொல்லிட்டாங்க, வேக வேகமா உது செய்யணும், ஒரு மருந்து 4 ரக்காத்து தொழுதுட்டு வேகமா அடுத்து பிசினஸுக்கு போனா போதும் என்கின்ற மனநிலையை தவிர அதற்கு அடுத்து என்ன, லோகர் தொழுதுட்டோம் கடமை முடிஞ்சு போச்சு, அசர் தொழுதுட்டோம் கடமை முடிஞ்சு போச்சு என்கின்ற கடமைகளை ஒரு சடங்காக சம்பிரதாயமாக வேகமாக நிறைவேற்றி விட்டு அதற்கு அடுத்துதான் போறது பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய கூற்று பிரகாரம் சொல்ல வேண்டும் என்றால், தொழுகையினுடைய நிய்யத்து தொடங்கி சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் ஒவ்வொரு காரியங்கள்ல துமானி என்பதாக சொல்லுவார்கள். துமானினத்துனா என்ன? உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுடைய உடல்களும் நிதானப்பட்டு செய்யணும். நீங்கள் நிய்யத்து செய்து தக்பீர் தஹ்ரீமா கட்டுகிறீர்களா, அது நிதானத்தோடு இருக்க வேண்டும், வேறு எந்த யோசனைக்கும் போயிடக்கூடாது. நீங்கள் தக்பீர் கட்டியதற்கு பின்பாக நீங்கள் சலா ஓதுகிறீர்களா, நிதானத்தோடு இருக்க வேண்டும். அவசர கதியில வேகமாக ஓதுகின்ற பொழுது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கூற்றின் பிரகாரம் அவரின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கு நாம் திருப்திப்பட்டுக் கொள்கிறோம், இதை செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ், இதை முடித்து விட்டோம், கடமை நிறைவேறி திருப்தி பட்டுக் கொள்கிறோம், அதெல்லாம் மாற்று கருத்தில். ஆனால் அந்த திருப்திக்கு பின்னால் யோசிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், இது இறைவனின் பொருத்தத்தை பெற்று தந்து விடுமா? வயலுலில் முஸ்லிம் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அந்த வசனத்தின் விளக்கங்களிலே பார்க்கின்ற பொழுது, யாரெல்லாம் பொடுபோக்காக கவனக்குறைவாக அசால்ட்டாக வேகமாக ஒரு கடமையை நிறைவேற்றினா போதும், டக்குன்னு வந்துடுறேன் தொழுதுட்டு இந்த டக்குன்னு பரல மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்கின்ற அந்த வேக போக்கும் அதே நேரத்தில் கவனக்குறைவுகளும் தான் அந்த தொழுகையே தொழுகையாளியை சபிக்கின்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இபாதத்து சிறியது பெரியது என்பது அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், லா தஹ்கிரன்ன, நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், நல்ல காரியங்கள்ல இதுதான அதுதான என்று நீங்கள்
என்ன செய்து விட வேண்டும், கவனக்குறைவாக இருந்து விட வேண்டாம். எந்த காரியங்கள் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று தந்து உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்று தெரியாது. எனவே சின்னதோ பெருசோ அதை கவனத்தோடு இறைவனின் பொருத்தத்தை பெறுகின்ற அந்த நோக்கத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்கள். இறை பொருத்தம் கிடைத்து விட்டால் அந்த இறை பொருத்தமே உங்களுக்கு என்ன செய்துவிடும், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா மதங்களிலேயுமே அவரவர்களுடைய கடவுள்களுக்கு, அவர்களுடைய தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபடுவதனுடைய இறுதி நோக்கம் என்ன, எதற்காக வேண்டி அவர்கள் இறைவனுக்காக வழிபடுகின்றார்கள்? இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தா அங்க நல்லா இருக்கணும், உலகத்துல நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்திற்காக வேண்டித்தான். நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது நம்முடைய இபாதத்தை கொண்டு முடிவு செய்யப்படுகிற விஷயங்கள் அல்ல, அது இறைவனின் நாட்டத்தை வைத்து முடிவு செய்யப்படுவது. நான் வரலாற்றில் பார்க்கிறோமே, நீண்ட ஹதீஸாக புகாரி முஸ்லிமில் வருகின்ற ஹதீஸை பார்க்கின்றோமே, சொர்க்கத்திற்கும் செல்ல முடியாமல் நரகத்திற்கும் செல்ல முடியாமல் ஒரு அடியான் அதற்கான நன்மைகளும் இல்லாமல் அதற்கான பாவங்களும் இல்லாமல் நரகத்தின் பக்கம் முகம் திருப்பப்பட்டு நிப்பாட்டப்படுவான். அவனுக்கு நரகத்துக்குள்ள போறதுக்கான பாவம் கூட இல்ல, நரகத்துக்குள்ளதான் போறையே, சொர்க்கத்திற்கு போலாமான்னு பார்த்தா சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான நன்மைகள் இடத்துல கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை நரகத்தின் பக்கம் முகம் திருப்பி வைத்து விடுவான். நீண்ட ஹதீஸ் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த அடியான் அல்லாஹ் இடத்துல கேட்பான், ரப்பி ரஹ்மானே, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நரகத்தின் பக்கம் என்னை நீ முகத்தை திருப்பி வைத்திருக்கிறாய், என் சொர்க்கத்தின் பக்கம் மட்டும் திருப்பி வச்சா போதும். அல்லாஹ் கேட்பான், இதற்கடுத்து வேறு கேட்க கூடாது, இதுக்கடுத்து எதுவுமே கேட்க மாட்டேன். திரும்ப அந்த அடியானை அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தின் அருகாமையில் வெளியில் நிப்பாட்டி அவன் முகத்தை மட்டும் சொர்க்கத்தை நோக்கி அல்லாஹ் வைத்து விடுவான். சில காலங்களுக்கு பின்பால் திரும்ப அந்த அடியான் வயா ரப்பி, என் இறைவா என்று அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் கேட்பான், இப்ப என்ன வேணும் உனக்கு? இல்ல ரப்பே, சொர்க்கத்தை பார்க்கின்ற வகையில வச்சிருக்கிற, எனக்கு சொர்க்கம் ரொம்ப தூரமா தெரியுது, கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் போய் நிப்பாட்டா நல்லா இருக்குமே. அல்லாஹ் கேட்பான், இதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டியே, எதுவுமே கேட்க மாட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன். அவன் சத்தியம் மட்டும் சொல்லுவான், தல்லாஹி, அல்லாஹ் சத்தியமாக நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டி விடுவான். சில காலங்களுக்கு பின்பாக திரும்ப இறைவனை அழைப்பான், ஃபயா ரப்பி, அல்லாஹ் கேட்பான், இப்ப எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியே, இப்ப என்ன கேட்க போற? இல்ல ரப்பி, இது கடைசியா வச்சுக்க, சொர்க்கத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன், கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நீ கதவெல்லாம் ஓபன் பண்ண வேணாம், சொர்க்கத்து கதவுக்கு முன்னாடி வாசப்படியில நிப்பாட்டு போகுது என்று அந்த அடியானை அல்லாஹ் அழைத்து கொண்டு போய் அங்க நிப்பாட்டுவான். சில காலங்களுக்கு பின்பு திரும்ப கூப்பிடுவான், ஃபயா ரப்பி, என் இறைவா என்று கூப்பிட்ட போது அல்லாஹ் சொல்லி காட்டுவான், என்னப்பா வேணும், இதுக்கு மேல என்னப்பா வேணும், கொண்டு இங்க நிப்பாட்டியாச்சு, நபி இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டு என்ன, சொர்க்க கதவை மட்டும் திறந்து விட்டு உள்ள ஒரு ஸ்டெப்பு மட்டும் நிக்க விட்டு போது, எனக்கு எதுவுமே வேணாம். பெருமானார் சொல்லி காட்டுகின்றார்கள், இறைவன் சிரித்த தருணங்களில் சில தருணங்கள் உண்டு. அதுல இந்த தருணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அடியானுடைய அந்த செய்தியை பார்த்து சிரித்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இங்கே சொர்க்கம் கிடைப்பது, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவது என்பது இறைவனுடைய பொருத்தத்தை பெற்று தருகின்ற அந்த இபாதத்தின் மூலமாகத்தான் நாம் பெறுகின்றோம். எல்லா இபாதத்துகளும் இறைவனை பொருத்தத்தை பெற்று தருவதில் மாற்று கருத்து இல்ல. நாம் செய்கின்ற இபாதத்துகள், அவற்றுடைய அந்த லட்சணங்கள், நம்முடைய இபாதத்தினுடைய அந்த நிறைவேற்றல்கள், அந்த இபாதத்தினுடைய கூடுதல் குறைவு முறைகள், இபாதத்தினுடைய ஹுக்கூக்கான அந்த முறைகளை மிகச்சரியாக இருந்து நாம் செய்கின்றோமா, அதுதான் இங்கே கவலைக்குரியதாக இருக்கிறது. அவசரமா ஒழு செஞ்சுட்டு ஓடியாரோம், அது மிகச்சரியா ஒழு செய்யறோமா, ஒவ்வொரு பருவம் முழுக்க ரொம்ப அழகாக நாம் செய்திருக்கிறோமா, முகத்தை ஒழுங்கா கழுவி இருக்கமா, ஒதுவுல ரெண்டு கைகளை முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரைக்கிறோமா, அழகா கழுவி இருக்கிறோமா, மசல் செஞ்சிருக்கிறோமா, கால் விரல்களுக்குள்ளே நம்முடைய உதவுடைய தண்ணீர் பட்டு இருக்கிறதா தெரியல. நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு ரக்காத்து மிஸ் ஆகக்கூடாது, தட்ட வேகமா வந்து நிக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி ரக்காத்து மிஸ் ஆகிறதுனால எந்த குற்றமும் ஆகாது. யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வேகமா வர்றோம், கட்டப்பட ருக்கு போயிடுறோம். அடுத்து இமாம் சலாமே கொடுத்தாலும் மார்க்க முறை சொல்லி தருக, நீங்க எந்திரிச்சு மீதம் உள்ளதை நிதானமா, நீங்க மிஸ் பண்ண அந்த ரக்காத்தை நிதானமா தொழுதுக்கலாமே. வேகமா தக்பீர் கட்டிட்டாங்க இமாம, அல்ஹம் சூரா ஓதிட்டாங்க, துணை சூரா ஓதிட்டாங்க. அதுலயும் இமாம் ஓதுறதுல நமக்கு தெரிஞ்ச சூரா வரதுல நம்ம வேகம் இன்னும் கூடி போயிடும். அவ்வளவுதான் முடிய போது. கடைசி ரக்காத்து அஜர்த்து வந்துட்டாருன்னா வேகமா அறக்க பறக்க ஒழு செஞ்சு கடன்னு வந்து நீங்க செஞ்சமா, எதெல்லாம் டக்குனு ருக்கு செஞ்சா போதும், அப்பாடா ஒரு ரக்காத்து கிடைச்சிருச்சு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகையில நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயங்கள் மிக முக்கியமான விஷயம் தெரியுமா, நிதானத்தோடு இருந்தாக வேண்டும். ஷாஃபி மதுஹப் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவாங்க, நீ தக்பீர் தஹ்ரீமா அல்லாஹு அக்பர் நீ தக்பீர் கட்டணும். இந்த அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டுகின்ற போது மக்ரூனம் பி நிய்யத்திக, அந்த தொழுகையினுடைய நிய்யத்து தக்பீர் தஹ்ரீம்
அப்ப எப்படி அல்லாஹு அக்பர்னு சொல்லணும்? நான் ஃபர்லுடைய ஃபர்து 4 ரக்அத்தை கிப்லாவை முன்னோக்கி இந்த இமாமை பின்பற்றி அல்லாஹ்விற்காக தொழுகிறேன். இது எப்படி ரெண்டையும் ஒண்ணா ஜாயின் பண்ணி சொல்றது? அப்படி சொல்ல முடியாது. அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையால் அந்த தக்பீர் சொல்லணும். நிய்யத்தை உள்ளுக்குள்ள ஓட விடணும். அப்ப என்னன்னா தக்பீர் தஹ்ரீமாவுடைய நேரத்துல உனக்கு நிய்யத்தை தாண்டி வேற எந்த யோசனையும் வந்துடக்கூடாது, வேற எந்த சிந்தனையும் வந்துடக்கூடாது. பல நேரங்கள்ல பல பள்ளிகள்ல ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகின்ற இந்த சட்டத்தை தெரிந்த நபர்களை பார்க்கலாம். அவங்க 4 தடவை தக்பீர் கட்டுவாங்க. அல்லாஹ் அக்பர் இப்படி தக்பீர் கட்டி கட்டி என்னன்னா மக்ரூனன் பி நிய்யத்திக, தக்பீர் தஹ்ரீமா என்பது ஒரு நிய்யத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அது மிஸ் ஆகிற பட்சத்துல ஒரு சட்டம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க ஒரு தொழுகை கூடாமல் போகும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஓப்பனா சொல்ற மாதிரி இருந்தா நம்ம தொழுகிறதே ரொம்ப பெரிய விஷயம், நம்ம தொழுகைக்கு வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். அது கவனமா நிதானத்தோடு கவனத்தோடு இறைவனுடைய பொருத்தத்தை பெறுகின்ற வகையில ரொம்ப அழகான முறையில் அவசரப்படாம உதவு செஞ்சு அழகான முறையில பருதுகளை நிறைவேற்றுகின்ற அந்த கவனங்கள் இங்கே நமக்கு வேணும். நாம் இன்றைக்கு ஒரு 4 ரக்காத்து தொழுது முடிச்சா போதும் என்கின்ற வேகப்பாடு இருக்கிறது. அந்த வேகப்பாடு என்பது நம் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தால் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். அவைகளுக்கு எல்லா நிலைகள் நிதானங்கள் இருந்தாக வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய அந்த இபாதத்தினுடைய முறைகளை பார்க்கிறோம், குறிப்பாக தொழுகையினுடைய அந்த முறைகளை பார்க்கிறோம். அவர்கள் மிகுந்த நிதானத்தோடு மிகுந்த பொறுமையோடு ரொம்ப அழகாக கவனமாக என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. நமக்கு அப்படி ஒரு ரக்காத்து மிஸ் ஆக கூடாது நம்ம நினைச்சோம்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கு வந்துடலாம். 1:15 துஹர் அப்படின்னா நம்ம 1:15 நம்ம தான் வரணும். அதை 1:10 வரதுனால ஒன்னும் குறைஞ்சு போயிட முடியாது. 1:10 வந்து அழகா நிதானமா உது செஞ்சு வாய்ப்பு இருந்தா சுன்னத்து 4 ரக்காத் தொழுதுக்கலாம், வாய்ப்பு இருந்தா அது தொழுகலாம். இல்லை என்றால் நேரடியாக இமாமோடு வந்து நிதானமாக தக்பீர் கட்டிக்கொண்டு நம்முடைய சிந்தனைகள் வேறு பக்கம் மாறாமல், நம்முடைய சிந்தனைகள் வேறு எந்த திசையின் பக்கம் போகாமல் தக்பீர் கட்டிக்கொண்டு நாம் என்ன செய்து விட வேண்டும்? அல்லாஹ்வுடைய அந்த நினைவோடு நம்முடைய தொழுகைகளை முழுமையாக தொழுகின்ற அந்த எண்ணங்கள் நம்மிடத்தில் வந்தாக வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இங்க இபாதத்துல நாம் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகின்றோமோ அந்த இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அந்த இபாதத்துகள் அங்கீகாரத்தை பெறுகிறதா, அந்த இபாதத்துகள் வேறு ஏதும் கலந்து விடாமல் இருக்கிறதா, அது மிகுந்த கவனத்தோடு இருந்தாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதுல என்ன வந்துடக்கூடாது, ரியா என்பது வந்துவிடக்கூடாது. நான் மட்டும்தான் தொழுகிறேன், எவனுமே தொழுகல, நான் தொழுகிறேன் யாருமே தொழுகல, தன்னை பற்றி தான் செய்கின்ற இபாதத்துகள்ல ஒருவன் தனக்குத்தானே பெருமை எடுத்துக் கொள்வது என்பது பெருமானாரின் கூற்று பிரகாரம் சொல்ல வேண்டும் என்றால் அவன் நரகவாசி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரு தொழுகிறாங்க யார் தொழுகல அது முக்கியம் இல்ல, நான் தொழுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதானே தவிர நான் மட்டும் தான் தொழுகிறேன், நான் மட்டும் தான் சதகா செஞ்சேன், நான் மட்டும் தான் ஸகாத் செஞ்சேன், நான் மட்டும் தான் தஹஜ்ஜுத் தொழுதேன் என்கின்ற தற்பெருமை சுய பெருமை தனக்குள்ளே நினைத்துக் கொள்கிறான். யார்கிட்டையும் சொல்லல, யார்கிட்டையும் பேசல, யார்கிட்டையும் பெருமை பாராட்டல. பெருமானார் சொல்கின்றார்கள் பெருமை 2 வகை, ஒன்னு கிபிரு, ஒன்னு ரியா. கிபிரு என்பது இன்னொரு இடத்துல இவன் சொன்னது இவனே சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வான். நான் இவ்வளவு என்ன செஞ்சேன், இன்னைக்கு இவ்வளவு ரக்காத்துகள் தொழுதேன், இவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சேன், தான் செய்த இபாதத்துகளை இவனே பிறரிடத்தில் பேசி பெருமைப்பட்டுக் கொள்வான். ஆனால் இங்கே நரகவாசி என்று சொல்வது பிறரிடத்திலே பேசிய பெருமை அல்ல, அவன் தனக்குள்ளே தன் மனதிற்குள்ளே தன்னை பெருமையாக நினைத்தானே, அது ரியா என்பதாக. அந்த ரியா தான் அவனை கொண்டு போய் நரகத்தில் விட்டு விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கூடுதலாக சொன்னார்கள், அஷ்ருக்கு நௌஆனி, இறைவனுக்கு இணை வைத்தல் என்பது 2 வகை. ஒன்று என்ன, அல்லாஹ் இல்லை என்று பிற தெய்வங்களை வணங்குவது ஷிர்க், இது அஷ்ஷிருக்குல் அக்பர், பெரிய ஷிர்க் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க இரண்டாவது என்ன தெரியுமா, அஷ்ஷிருக்குல் அஸ்கர், சிறிய ஷிர்க். சொல்லிட்டு பெருமானார் சொன்னார்கள், அஹ்வஃபு மா அகாஃபு அலா உம்மத்தி, என் உம்மத்திடத்தில் அதிகம் நான் இதை பயப்படுகிறேன், என் உம்மத்தை இந்த சிறிய ஷிர்க்கை செய்து விடுவதை நான் அதிகம் பயப்படுகிறேன். சஹாபாக்கள் கேட்டாங்க, வபஷ்ஷிருக்குல் அஸ்கர் யா ரசூலல்லாஹ், சிறிய ஷிர்க்னா என்ன என்று கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள், அர்ரியா, ஒருவன் தற்பெருமை அடித்துக் கொள்வது, தற்பெருமை தன்னை தானே பெருமை பாராட்டிக் கொள்வது, இது நரகத்தில் கொண்டு போய் வீழ்த்திவிடும், இது ஷிர்க்கில் சிறிய ஷிர்க் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய இபாதத்துகள்ல எந்த விதமான ரியா வந்து விடக்கூடாது, எந்த விதமான தற்பெருமை சுய புகழ்ச்சி வந்து விடக்கூடாது.
அல்லாமா இப்னு கையிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல ஒரு அடியான் இரவு நேரத்துல படுக்கிற நேரத்துல தினம் தினம் இப்படி துஆ செய்வான், இறைவா நாளைக்காவது தஹஜ்ஜத்துக்கு முடிப்பு கொடுத்துரு, தஹஜ்ஜத்தை நான் தொழுது விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் தஹஜ்ஜத் தொழுதே கிடையாது, அப்படியே இறந்து விடுகிறார். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், ரப்பே அவன் தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்று தானே இடத்தில் துஆ செய்தான், ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாமே, ஒரு நாளைக்கு அவன் எழுந்திருந்து தொழுதிருக்கலாமே, வேற எதுவும் கேட்கலையே, தஹஜ்ஜத் தானே என்று சொன்னபோது அல்லாஹ் சொன்னதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், அவன் ஒருவேளை தஹஜ்ஜத் தொழுதிருந்தால் அவன் நரகத்திற்கு சென்று இருப்பான், நரகத்திற்கு சென்று இருப்பான். அந்த ஹதீஸுடைய விளக்கத்துல அல்லாமா இப்னு கையிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகின்றார்கள், ஏன் தஹஜ்ஜத் தொழுது அவன் நரகத்திற்கு போவான்? எல்லா குடும்பத்துல தூங்குவான், சொந்தக்காரன் தூங்குவான், பக்கத்து வீட்டுக்காரன் தூங்குவான், இவன் எழுந்திருந்து தொழுகின்ற போது இவனுக்கு என்ன சிந்தனைகள் வரும் என்றால் எல்லாம் தூங்குறாங்க, நம்ம ஒரு ஆள் தான் 4 மணிக்கு எந்திரிச்சு ஒழுவு செஞ்சு முஸல்லா போட்டு 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுதுட்டோம் என்று தன்னை தானே பெருமைப்பட்டுக் கொள்வானே, இந்த பெருமை என்பது அவனை நரகத்தில் கொண்டு போய் வீழ்த்து விடும். அந்த பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அவன் தொழாமல் எப்படி இறந்தான் என்பதாக அல்லாஹ் தன் நாட்டத்தை கூறியதாக அந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இங்கே அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? ஒவ்வொரு நேரங்களில் நமக்கு வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் ஜமாத்தா தொழுகிறோம், வாய்ப்பு இல்லையா தனியா கடையில வீடுகளில் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒவ்வொரு இபாதத்திற்கும் பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் அழுத்தமாக திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய துஆ இருக்கிறது. ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா இதில் இந்த இபாதத்துகளை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவின் பிரகாரம் கஅபாவை கட்டிப்பிடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப கேட்ட துஆவாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா எங்கள் புறத்திலிருந்து இபாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த விஷயத்தை சொல்ல வருது நோக்கம் என்று சொன்னால், இன்னும் கொஞ்ச காலத்துல நாம் ஒரு 45 நாள்ல ரமதானை நெருங்க இருக்கிறோம். ரமதானுக்கு நாம் எல்லா வகையும் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒருபுறம் இபாதத்துக்காக நாம் தயார்படுத்த வேண்டும், இன்னொரு புறம் ஆரோக்கியமாக உடலை தயார்படுத்த வேண்டும், பொருளாதார ரீதியில எல்லாம் நம்மை தயார்படுத்தி வைத்துக் கொண்டு பிற பார்த்ததிலிருந்து பிறை பார்த்து முடிகின்ற வரைக்கும் நோன்பின் எல்லா இபாதத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அதுல ரொம்ப அதிமுக்கியமான கவனம் என்ன தெரியுமா? நமக்கு அந்த இபாதத்துகள்ல ரப்பே ரஹ்மானே எங்கள் நோன்புகளை முழுமையாக அங்கீகரித்துக் கொள்வாயாக. சலஃபு சாலிஹீன் என்று சொல்லப்படுகின்ற முன்னோரிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ரமதான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வாங்க, ரப்பே ரமதானை அடைகின்ற பாக்கியத்தை எனக்கு கொடு, அந்த ரமதானில நாங்கள் முழுமையாக நோன்பு நோற்று எல்லா விதமான இபாதத்துகளையும் செய்கிற நசீபை கொடு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. ரமதான் முடிந்த அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு துஆ திரும்ப திரும்ப கேட்பார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சமே, ரமதான நோன்பு வச்சமே, தொழுதமே, தான தர்மங்கள் செஞ்சமே, தராவீஹ் தொழுதமே, தஹஜ்ஜத் தொழுதமே, இஃப்தார் சஹர் செஞ்சமே, இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக என்கின்ற துஆ மீண்டும் மீண்டும் இருந்தது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இதுல நம்மிடத்துல இன்னும் கூடுதல் ஒரு குறை ஒன்று இருக்கிறது. தொழுக வருகின்ற நமக்கு சலாம் கொடுத்தோம் டக்குன்னு எந்திரிச்சு போயிடறோம், ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து நிதானமாக நம்முடைய கோரிக்கைகளை துஆக்களாக கேட்பது நம்மிடத்தில் குறைந்து வருகிறது. அதான் தொழுதாச்சில போயிடலாமே என்ன இருக்கு என்று ஓடி விடுகிறோம். இதுல மாற்று கருத்து இல்ல. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அத்துஆ முஹ்ல் இபாதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், வணக்கத்தினுடைய மூலையை நாம் கேட்கின்ற துஆவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து நிதானமாக அல்லாஹ் அடுத்த துஆ கேட்பதால் எதுவும் குறைந்து விடாது. நாம் துஆ கேட்காம ஓடி பெருசா ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. எனவே நம்முடைய இபாதத்துகள்ல இறை பொருத்தம் வேண்டும் என்கிற எண்ணங்கள், அந்த அச்சங்கள், அந்த பதட்டங்கள் திரும்ப திரும்ப இருந்தாக வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நம்முடைய இபாதத்துகள்ல கவனக்குறைவு இல்லாமல், தற்பெருமை இல்லாமல், சுய புகழ்ச்சி இல்லாமல், ரப்பே ரஹ்மானே உனக்காக வேண்டிய இந்த இபாதத்தை செய்கிறேன் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் நம்மிடத்தில் வருகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக. எதிர் வருகின்ற ரமலானை எந்த விதமான சுய புகழ்ச்சி தற்புகழ்ச்சி இல்லாமல் இறைவனுக்காக வேண்டிய முழுமையாக அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிந்து ரமலானை முழுமையாக அடைய பெற்று ஆரோக்கியமாக எல்லா விதமான இபாதத்துகளையும் நிரப்பமாக செய்து இறைவனையே கூடியாக பெறுகின்ற நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ஆக்கியல் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته.